ஒரு மனிதருக்கு அவர் மனைவி வளர்த்த நாயைக் கண்டாலே எரிச்சலாக இருந்தது. ஒரு நாள் அந்த நாயை காரில் ஏற்றிக்கொண்டு 2 கிலோமீட்டர் தூரத்திலிருந்த ஒரு பூங்காவுக்கு கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தார். ஆனால் வீட்டிற்கு வந்து பார்த்ததும் அவர் அதிர்ச்சியடைந்தார். அவருக்கு முன்னாலேயே அந்த நாய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தது. இது எப்படி சாத்தியம் என்று அவர் குழம்பினார். அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போகலாம் என்று முடிவு செய்தார். இந்த முறை 10 கிலோமீட்டர் தூரத்திலிருந்த ஒரு மைதானத்தில் நாயை விட்டுவிட்டு வேறு வேறு சாலைகள் வழியாக வீடு திரும்பினார். ஆனால் மீண்டும் வீட்டிற்கு வந்தபோது அந்த நாய் அவருக்கு முன்னாலேயே வீட்டில் இருந்தது. இப்போது அவர் கடுப்பின் உச்சிக்கே சென்றார். 3ஆம் நாள் இன்று கண்டிப்பாக இந்த நாய் வீட்டுக்கு திரும்ப முடியாது என்று முடிவெடுத்து நாயை காரில் ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார். காரை எங்கெங்கோ ஓட்டினார். ஒரு ஆற்றை கடந்தார், ஒரு பாலத்தின் மேல் ஏறி இறங்கினார், இடப்பக்கம் திரும்பினார், வலப்பக்கம் வளைந்தார், சின்ன சின்ன தெருக்களில் சுற்றினார். இப்படியாக ரொம்ப தூரம் சென்று ஒரு தெருவில் அந்த நாயை விட்டுவிட்டு வேகமாக காரை ஓட்டிக்கொண்டு புறப்பட்டார். சில நேரம் கழித்து அவர் ஒரு இடத்தில் காரை நிறுத்தினார். பிறகு மனைவிக்கு போன் செய்தார். "உன் நாய் வீட்டில் இருக்கிறதா?" என்று கேட்டார். மனைவி சொன்னார், "இருக்கிறதே, ஏன் கேட்கிறீர்கள்?" அவர் உடனே சொன்னார், "அந்த நாய்கிட்ட போன கொடு, வீட்டுக்கு வழி தெரியல எனக்கு." சில நேரங்களில் நம்மை விட மற்றவர்களுக்கு வழி நன்றாக தெரியும், குறிப்பாக நாய்களுக்கு.